பிரபல மலையாள நடிகர் அகில் விஸ்வநாத் தன்னுடைய 30 வயதில் இப்போ தன்னுடைய வீட்டில் மயங்கிய நிலையில் மீட்டெடுக்கப்பட்டிருக்காரு. உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவருடைய உடல் பார்த்துட்டு மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக உறுதி செய்திருக்கிறாங்க. இவருடைய மறைவு செய்தி திரையுலக பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. 2019ஆம் ஆண்டு வெளியான சோளா படத்திற்காக கேரள அரசின் திரைப்பட விருதை வென்றவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோளா திரைப்படம் மட்டுமில்லாமல் ஆப்ரேஷன் ஜாவா உள்ளிட்ட பல படங்களில் அதில் அகில் விஸ்வநாத் நடிச்சிருக்கிறார். மேலும் மாங்காண்டி படத்தில் நடித்ததற்கு தனது சகோதரருடன் இணைந்து கேரள அரசின் சிறந்த குழந்தை நட்சத்திர விருதையும் வாங்கியிருக்கார். சமீபத்தில் இவருடைய தந்தை விஸ்வநாத் பைக் விபத்தில் பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அகிலின் மரணம் நிகழ்ந்திருக்குது. நடிகர் அகிலின் தாயார் கீதா இன்று வேலைக்கு செல்ல தயாரான போது அகில் மங்கிய நிலையில் கிடந்ததை பார்த்துட்டு சோக நிகழ்வு மிகப்பெரிய அளவில் நடந்ததை தெரிய வந்திருக்கு. அகிலின் மரணத்திற்கான சரியான காரணம் குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகல. இருந்தாலும் உடல்நலக் குறைவாக இருக்கலாம் அப்படின்னு முதற்கட்ட தகவல் தெரிவிக்குது. அவரது மரணம் குறித்து காவல்துறையினர் தற்போது விசாரணை நடத்தி வந்துட்டுருக்காங்க. தொடர்ந்து இவருடைய ரசிகர்கள் எல்லோருமே இவருக்காக இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. திரையுலகில் தனக்கென ரசிகர்கள் கூட்டம் சேர துவங்கிய நிலையில் இன்னும் எவ்வளவோ சாதிக்க வேண்டிய நிலையில் நடிகர் அகில் விஸ்வநாத் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறது ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. உண்மையிலேயே கேரள அரசினுடைய மாநில திரைப்பட விருது பெற்றவருமான அகில் அவர்கள் இப்படி காலமாகி இருக்கிறது ரொம்பவே வேதனையை கொடுக்குது. திரையுலகில் பல குறிப்பிட்ட கதாபாத்திரங்களை நடித்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தவர் தான் அகில் விஸ்வநாத். மிகப்பெரிய அளவில் நல்ல நடிகராக வருவார் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் திடீரென இவருக்கு இப்படி ஒரு சோகமான நிகழ்வு நடந்திருக்கிறது எல்லோருக்குமே ரொம்பவே வேதனையை கொடுத்துருக்கு. இவருடைய மறைவுக்கு தொடர்ந்து மலையாள திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் தொடர்ந்து அவருக்கு இரங்கலையும் அதே போல் அந்த சினிமா துறை முழுக்க சோகத்திலையும் மூழ்கி போயிருக்காங்க. நம்மளுடைய சார்பாக அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம்.